ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆனால் வைகோ அண்ணனுடைய அரசியல் முடிவுகளுக்கும் அவருடைய போராட்ட வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து நின்று இதுலையாவது ஒழுங்காக நிற்பாருங்க. நானா வைகோவா அதே இடத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு அவதூறு சொல்லிட்டு இப்போ வெளில வந்துட்டு 2 பேரும் ரிசைன் பண்ணுங்க, அவருடைய 2 எம்எல்ஏக்களை சொல்கிறார் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் மக்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு வந்துருக்கோம். திமுககாரங்கெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க, எல்லாம் போட்ட ஓட்டு தான், எப்படி ரிசைன் பண்ண சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் ஜெயிக்க வைக்கிறேன் அது ஏன் பாடு. அப்போ 3 பேரை ரிசைன் பண்ணுங்க. அவருடைய குற்றத்தை அவர் மறைக்க பார்க்கும்போது எதிரி மேலே பத்திரிகையாளர்கள் மேலே பாயிறாங்க. பத்திரிகையாளர்கள் மேலே பாய வேண்டிய அவசியமே இல்லை. வைகோ அண்ணன் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் வைகோ அண்ணன் மட்டும்தான் போய்ட்டு கலைஞ்சது. ஒரு ஸ்டாலின் கிட்ட கேளு, இன்னொரு 5 தொகுதி தானே 4 தானே கொடுத்தீங்க, 2 தான் ஜெயிச்சேன், இன்னொரு எனக்கு ஒரு இடம் கொடுங்க, நான் இப்போ ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தாருன்னா அவங்கள பேசப்படுவார் நபராக இருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு நீங்கள் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறீங்க. விஜய் என்ன நினைப்பார் உங்களை பற்றி? என்னடா அது திராவிட தோன்றர்கள் அப்படின்றாங்க, இப்படி வந்து நிற்கிறாங்களா கடைசியில்? சிந்திப்பார்ல விஜய். ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுடைய துரோக மனப்பான்மையை தான் காட்டுகிறது அண்ணன் அவர்களே. ஏன்னா அந்த கட்சி மாதிரி உங்களை வளர்த்து விட்ட கட்சி வேறு எதுவுமே இல்லை. அந்த கட்சி உங்களை மாதிரி வேறு யாரையும் வளர்த்தே விடலை. ஆனந்தப்பட்ட இரா ஸ்டெடியனை கூட அந்த கட்சி அப்படி வளர்க்கல, ஆனால் உங்களை வளர்த்தது. ஆனால் நீங்கள் அதுக்கு நல்லா காட்டுன்னு காட்டுறீங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். நீங்கள் எந்த பத்திரிகை சார்? நீங்கள் எந்த பத்திரிக்கை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் இப்போல்லாம் கொடுக்குறாங்க, பேட்டியே கொடுக்குறாங்க பல அரசியல்வாதிகள். அதில் வந்து நம்ம வைகோ அவர்களும் இணைந்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இன்டர்வியூ எடுக்கிறாரா? இன்டர்வியூ வைக்கிறாரா? அவர் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னு சொன்னீங்களா நீங்கள்? இல்லை, அவர் கேட்குறாரு பிரச்சனை. நாங்கள் தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறோம், நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க, நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்போம், அதனால் நாங்கள் ப்ரெஸ்ஸு அப்படிலாம் சொன்னீங்களா நீங்கள்? ரிப்போர்ட்டர் சொல்லலை போல. அதான் கஷ்டம். அவ்வளோ பேர் அவங்க நினைப்பு வச்சுருப்பார். ஒரு 20-30 பேர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20-30 பேர் அப்படியே படிச்சுன்னு அப்படியே நினைப்பு வச்சுருப்பார் அவர். வைகோ அண்ணனை பற்றியான பாசிட்டிவான விடயங்களை சொல்லணும் அந்த நாட்டு மக்களுக்கு. என்னை விட வைகோ மேலே யாராவது அந்த கட்சியை சாராதவன், அவருடைய அபிமானியாக இல்லாதவன், என்னை விட யாரும் வந்துட்டு வைகோ மேலே ரொம்ப நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்கிறவன் யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அன்புன்னு சொல்லலாம், நம்பிக்கை மரியாதை கூட கிடையாது. அண்ணன் மேலே எனக்கு ஒரு அன்பு. காரணம் தலைவர் மேதகு தோழர் அவர். அதனால் எனக்கு அப்போத்துலேருந்தே அவருக்குன்னு ஒரு இடம் இதயத்தில் எப்பவும் உண்டு. இப்போ சமீப காலமாக தான் அது ரொம்ப ஆட்டம் கண்டு போய் கிடக்குது அவருடைய அரசியல் மாதிரியே. என்னன்னா, இந்த தமிழர் சமூகம் கண்ட எல்லா இஷ்யூலையும் கடுமையாக போராடினவர், உயிரை கொடுத்து போராடினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னோம்னா அதற்கு எல்லா விதத்துலையும் உகந்தவர் அண்ணன் வைகோ. அப்படி போராடுவார் அவர். நீண்ட நெடிய பயணம் பண்ணுவார், அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வார், அந்த இஷ்யூ என்னன்னு பேசுவார். கொள்கை இருக்குது, வழக்கு. ஆமாம், கொள்கைன்னா அந்த அளவுக்கு உறுதி. வழக்கில் பேசுவார். என்னென்னவோ சொன்னாங்க, ஆய்ப்புலாம் இந்த ஸ்டெர்லைட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டாருன்னா, அதே ஸ்டெர்லைட் வழக்கில் வந்துட்டு அந்த வழக்கு நிற்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீதிமன்றத்தில். கடைசியில் வைகோ வச்ச ஆர்குமெண்ட் ஒரு எதுவும் வந்துட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த வைகோ வச்ச ஆர்குமெண்ட்டை வந்துட்டு கேட்ட நீதிபதி, நவ் தெர் இஸ் எ கேஸ் அப்படின்ட்டார். இது வந்துட்டு விசாரிக்கப்பட வேண்டிய விடயம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வரதா போச்சு. நான் கூட திருப்பி கேட்டேன், நீங்கள்லாம் இப்படி சொன்னீங்களே, இப்போ பாருங்க என்ன அப்படின்ட்டு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி மீதான அந்த தடையை அகற்றணும்னு ஒரு கேஸை போட்டு அது வந்துச்சு. நீதிமன்றத்துக்கு போகிறானே நீங்களும் வந்துடுங்க. அவர் என்ன அப்படி தான் சொல்லுவார், போகிறேன்னே நீங்களும் வந்துடுங்க, நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா. இந்த கால் மட்டும் நல்லா இருந்ததுன்னா நான் போயிருப்பேன், வைகோ அண்ணனுக்காக நான் போயிருப்பேன். யாரோ பேசும்போதெல்லாம் நான் வைகோ அண்ணனுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். அவ்வளோ தூரம் மரியாதை மிக்கவர். ஆனால் வைகோ அண்ணனுடைய அரசியல் முடிவுகளுக்கும் அவருடைய போராட்ட வாழ்க்கைக்கு சம்மந்தமே இருக்கிறது இல்லை. அப்போதுலேருந்தே 96 எலெக்ஷனில் வந்துட்டு அவர் தனியாக போட்டிட்டார், தனி கூட்டணி அமைச்சு போட்டிட்டார். அவரோட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதாதளும் கூட்டணியில் இருந்து, நான்லாம் ஜனதாதள். அப்போ சவுத் மெட்ராஸ் யூத் ஜனதாதளனுடைய பிரசிடென்ட் நாங்கள்லாம் அவ்வளோ தூரம் வைகோவோட நம்பிக்கை வச்சு நாங்கள் பண்ணோம். 27 லட்சமோ 30 லட்சம் ஓட்டாக வாங்கினார். ஆனால் அப்போ இருந்த ட்ரெண்ட் வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுக டிஎம்சி
அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டதுனால அவங்க ஜெயிச்சாங்க, வைகோ தோத்தாரு. ஆனால் வைகோ பண்ண தப்பு என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு மக்கள் இவரை நிராகரிக்கலை. இவருக்கு பல கலைஞரையும் மூப்பனாரையும் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒரு ரிசர்வ்ல இருந்திருக்கிறார் மக்கள் மனதில். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, 98 மக்களவை தேர்தல் வரும்போது முதல் முறையாக அது வரைக்கும் பண்ண பாலிடிக்ஸ் அப்படியே விட்டுட்டு நேராக ஜெயலலிதாவோட போயிட்டு அலைன்ஸ் போட்டார். இவரும் போட்டார், பாமகவும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி இவங்கெல்லாம் போட்டாங்க. ஆளுக்கு 5 சீட்டு. ஜெயலலிதா அள்ளி தரிச்சு விட்ட மாதிரி இந்த பொங்கல் என்ன கொடுப்பாங்களா, உனக்கு நாள்லாம் அது மாதிரி போட்டு கொடுத்துறாங்க. போச்சு, அன்னைக்கு போச்சு. எந்த கட்சிகளுக்கு எதிராக நான் வந்துட்டு ஒரு தூய்மையான அரசியலை கொண்டு வரேன்னு சொன்னாரோ அதில் பாதி 50 காலி. அடுத்தபடியாக 99 ஒரே வருஷத்தில் மறுபடியும் பாராளுமன்ற தேர்தல் வருது. உடனே பாஜகவோட அலையன்ஸோட சேர்ந்து திமுக கூட்டணிக்கு போயிட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சு. அதோட வைகோனுடைய அரசியல் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே போகிறது, அங்கே போகிறது, அப்படி போகிறது, இப்படி போகிறது, மக்கள் நல கூட்டணி வரைக்கும் வந்து எல்லாம் சீரழிஞ்சு ஒன்றும் இல்லாது போயிடுச்சு. மிச்சம் மீதி இருந்த அரசியலை வந்துட்டு இப்போ திமுக விட்டு வளர்கிறார் இல்லையா, இந்த கூட்டணி விட்டு வளர்கிறது. அவர் சொல்லக்கூடிய காரணங்கள், திமுக சின்னத்தில் நின்றது அவருடைய புள்ள. அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியாது. நொச்சுக்கு 10 அண்டபாணி போன்றவரெல்லாம் உயிரடக்கும் போது இவருக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள இருக்குதானே அவனுக்கும் தெரியாது. அப்படியேப்பட்டவர் இன்றைக்கி வந்துட்டு பைசப்ஸில் வந்துட்டு ஒரு, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடியை கட்டிங்கன்னா தான் கட்சி நல்லா வளரும். ஏன்னா இங்கே தானே ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால் நீங்கள் கட்டினீங்கன்னா வந்துடும். பாடியிலலாம் கட்டினீங்கன்னா வளராது. அது மாதிரி அவனும் அந்த கொடிக்காக அவ்வளோ தூரம் உயிர் திறந்தான். அப்படியேப்பட்ட ஆட்கள் வைகோக்கு கிடைச்சாங்க. ஆனால் எல்லாத்தையும் அவருடைய அரசியல் முடிவுனால எல்லாத்தையும் தாராத்துட்டாரு, தொலைச்சிட்டாரு அப்படின்வாங்க இல்லையா, காலி பண்ணிட்டாரு, போச்சு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து நின்று இதில் யாவது ஒழுங்காக நிற்பாருன்னா, நானா வைகோவா அதே இடத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு அவதூறு சொல்லிவிட்டு இப்போ வெளில வந்துட்டு 2 பேரும் ரிசைன் பண்ணுங்க, அவருடைய 2 எம்எல்ஏக்களை சொல்கிறார் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னாரு. நாங்கள் மக்கள்கிட்ட இது மாதிரி கேட்டுட்டு வந்திருக்கோம். திமுககாரங்கெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க, அவங்களாம் போட்ட ஓட்டு தான், எப்படி ரிசைன் பண்ண சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் ஜெயிக்க வைக்கிறேன், அது ஏன் பாடு அப்படின்னு. அப்போ 3 பேரை ரிசைன் பண்ணுவோம். உங்கள் பிள்ளைங்க தானே திமுக பண்ணார், அவர் ரிசைன் பண்ண சொல்லுங்கண்ணே, நம்ம எல்லாருமே தேர்தல் சதி பண்ணார். அன்றைக்கி அப்செட் ஆகிட்டார். அப்படி அப்செட் ஆகிட்டு உலா வந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் நீங்கள்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லிட்டு அவர் தலைப்பா கட்டிக்கிட்டு பயங்கரமாக மட்டும் பண்ணி கோப்பு சுற்ற ஆரம்பிச்சு விட்டார். இதுதான் விஷயம். ஸோ அவருடைய மனநிலை அந்த மாதிரி இருக்குது. பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்துட்டு அவனுடைய மனைவியோட ஒரு மையலில் இருக்கும்போது தான் அந்த அந்த கோவலன் அந்த கல்வனை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு போல கொன்றுவான்னு அவன் போட்டாங்க அப்படின்ட்டு. புரியுதா? இப்படி சொல்லுவாங்க அந்த இலக்கிய நடையில் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஆட்களுக்கு சில நேரங்களில் நிலை தடுமாறுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாதிரி அப்படின்ட்டு. வைகோ அண்ணனுக்கு இந்த மாதிரி உள்ள அந்த அரசியல் அது சேர்ந்து ராஜினாமா இதெல்லாம் அது வேற விஜய் கிட்ட போயிட்டு விஜய் சொன்னதை ஒரு கதையை சொல்ல எனக்கு நல்லா தெரியும், விஜய் இப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் அன்றைக்கே சொல்லிவிட்டேன். உன் கட்சிக்காரனை நீ ரிசைன் பண்ணிவிட்டு உன் கட்சிக்காரனுடைய வேட்பாளராகவே நிறுத்துறதுக்கு விஜய் என் காசு செலவு பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும். நீ ரிசைன் பண்ணிட்டு என்கிட்ட வந்துரு, என்னோட மெர்ஜ் அவரை எப்பொழுதுமே ஒரு ஐக்கியத்தை தான் விரும்புகிறவர் விஜய். தன்னோட வந்திருக்கிறவங்க தன்னோட ஐக்கியம் ஆகிடணும் அப்படின்னு நினச்சவர். அவர் தன்னை பெருசாக நினைக்கிறாரு. அவர் தானே தமிழ்நாடுன்றாரு. விஜய்னா யார்? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டோட நீங்கள் ஐக்கியம் ஆகிடுங்கன்னாரு. இவர் அது பிரிச்சுக்கிட்டார். இல்லை அப்படின்னாரு. அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டார். இவர் வருடம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, அவர் வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு நிற்க சொன்னார். அவரே வந்துட்டு பரப்புரை பண்ணி ஜெயிக்க வைக்கிறாராம் அப்படின்னு இவர் சொன்னார். அது பிரச்சனை ஆயிடுச்சு. இவரே குதிரை பேரத்தை தூண்டுறாராம் முதலமைச்சர் அப்படின்ட்டு ஆளான்னு எகிரின உடனே இவர் மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துருக்கும் போல் ஆதவர்ஜுனா கிட்ட, என்னென்ன அந்த மாதிரி பேச தெரியாத பேசுகிறீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. உடனே இல்லை நான் தான் சொன்னேன், அவர் பரப்புரைக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ரெக்கார்டையும் கவுத்தார் இவர். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நீங்கள் ப்ரெஸ்ஸில் போயிட்டு அவரை சந்திச்சிருக்கிறீங்க. அவர் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. பத்திரிகையாளர்களை பேசினதை கூட விட்டுலாம் சார். இப்போது ஒரு கட்சியிலேருந்து அவர் வெளியே வராரு. திமுகலேருந்து பல கட்சிகள் வந்துருச்சு, ஐயுஎம்எல் வந்துட்டாங்க, பலரும் ரொம்ப நாளாக இருந்த கட்சி வெளியே வந்துட்டாங்கலாம் சொன்னாங்க. மதிமுக வரல என்ன தப்பு இல்லை, அவங்க அதிகாரத்தை நோக்கி போகிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? நேர்மையாக இப்போது இல்லை இந்த சினாரியோவில் என்ன சொல்ல வரேன்னா, வெளியில் வந்துட்டு திடீர்னு ஒரு விஜய் நீ வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, வெற்றி பெற்றுட்டாரு. அவ்வளோதான்ட்டு பெருசாக இருக்க வேண்டியது தானே. வெற்றி பெற்ற இடத்துல நான் பக்கத்தில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆகுறது? ஒரு முறை அந்த மாதிரி பக்கத்தில் சீட்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஏற்கனவே அந்த பஸ்ஸில் எல்லோரும் ஏறி உட்காந்துட்டாங்க, ஃபுல்லு போதுமான அளவுக்கு ஆகிப்போச்சு. ரிசர்வேஷன் அல்லது ஸ்டாண்டிஸில் தான் நீங்கள் போயிட்டு நிற்கிறீங்க இல்லையா? இது தான் நீங்கள் கேள்விக்குரிய விஷயமா ஆகிப்போச்சு. இல்லைனா அவங்க முன்னாடியே வந்து பதவி ஆசை அப்படின்றது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கலாம், ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடாது பதவி ஆசைலாம். இல்லை சார், அவங்க பதவி ஒரு இலக்கு தான். அவங்க தானே சார் சொல்கிறாங்க அதிகாரன்றது ஒரு இலக்கு தான்.
அதிகாரம் ஒரு ஆசை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறீங்க? ஒரு மந்திரி பதவி வாங்கி அப்படி தமிழ்நாட்டை உருட்டி புரட்டி மாத்திர போகிறீங்களா? அந்த வித்தை தெரிஞ்சதுன்னா ஏன் விஜய் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு சட்டப்பேரவையில் சோகமா? ஐயோ வந்துட்டானே, ஒன்றும் தெரியாது இருக்கிறானுங்களே, இவன் அவனும் போட்டு மூளை துவைக்கிறானே, அப்படி தானே அவரே சோகமாக உட்கார்றாரு. அப்புறம் திடீர்னு ஒரு சுறுசுறுப்பாக வருது, ஒரு வெள்ளை காயம் கொடுக்குறாங்க, கட்டன்னு அடிச்சு முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு அவர். ஏதோ அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா தரன்னு அவர் காட்டினார், போச்சு. அவருக்கு அந்த வித்தை தெரிஞ்சதுன்னு என்ன சொல்கிற மாதிரி, என் வாயில் இடர்ந்ததுன்னா நான் ஏன்டா அந்த ஒத்த மசாலோடைய கையில் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற கதையா அவரே அப்படி முடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? மந்திரி பதவி வாங்கி ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, அனுபவம் வாய்ந்த கட்சியினுடைய தலைவன் தான் சொல்லிட்டாங்களே, 3 பேரும் எல்லாரும் ரிசைன் பண்ணிவிடுவோம். முதல்ல எல்லாரும் வந்துட்டு தீ குளிக்கணும் அப்படின்னோம்னா எங்களை மட்டும் தீ குளிக்க சொல்கிறியா? எல்லாரும் இறங்குவோம், அதில் ஒட்டு மொத்தமாக இறங்கி ஏறுவோம் அரோகரான்ட்டு, பாப்பா என்ன ஆகுது அப்படின்ட்டுன்னு. இவங்களை குட்டியை மட்டும் இவர் இறக்கி விட பார்த்தாரு, அவர் குட்டியை அவர் பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒத்துக்கல அவங்க. எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்குல்ல உள்ளூரை என்ன பண்ணுறாரு அப்படின்னு. என்னடா அது நம்ம அண்ணன் நம்மளை மட்டும் இறக்கி விட்றாரு அப்படின்ட்டு இவர் ராஜேந்திரனுக்கு ஃபோன் போட கிடக்குறாரு. நான் தான் கேட்டுட்டேன் கேள்வி, அவரையும் சேர்த்து இறங்குங்கன்னு ஒன்று அண்ணன் வாயை புத்திக்கிட்டாரு. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் திமுகவிலே இருப்போம், ஜெயிச்சா அவங்களால அங்கேயே இருந்துட்டு போயிடுவோம், விடு. இங்கே போயிட்டு நம்ம போயிட்டு ஐநா சபையில் மந்திரி ஆக போகிறதில்ல, விடு அப்படியே விட்டு அவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க. அவங்க சரியான மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு அது பிடிக்கல. அண்ணன் எப்போதுமே வந்துட்டு இருந்த இடத்த வந்துட்டு கழுவி தள்ளிட்டு வர்றது தான் அவருடைய அரசியல் இயல்பு. நிச்சயமாக தான் சொல்கிறேன். ஒரு தடவை விவாதத்திலே சொன்னேன், இல்லை வைகோனுடைய அரசியலை வந்துட்டு அழிப்பதற்கான முயற்சி அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி வைகோ ஆதரவாக தான் நான் பேச போயிருந்தேன் ஒரு தொலைக்காட்சியில். அப்போ சொன்னால் வைகோனுடைய அரசியலை அழிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் முயற்சி பண்ணுறீங்க? அது வைகோ தெரியாது, அவர் பண்ண மாட்டாரா? ஏன் இந்த விமர்சனம்? ஆமாம், அப்படி தானே பண்ணார் அவர் 98. ஓகே, ஏங்க நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சியாக வந்துட்டு மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இங்கே வந்துட்டு இங்கே ஒரு மண்டபம் கொடுக்க மாட்டேங்கிறான் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துறதுக்கு. அந்த காலகட்டம் அது. அப்போ நம்ம தானே சொல்லி மண்டபத்தை வாங்கி கொடுக்குறோம். 4000 பேர் இந்த பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் கூடினாங்க. வெளியிலலாம் வந்துச்சு திமுககாரங்க. அப்போ வந்துட்டு ஒரு செயல் வீரர் கூட்டம் போடுறாங்க, 40 பேர் கூட வரல. இங்கே பார்த்தா 4000 பேர் திரண்டிக்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டம். ஓகே, வைகோவுக்கு. இப்போ ஆனால் எங்கே போச்சு? யார் தொலைச்சது? வைகோ அண்ணன் தான் எல்லாத்தையும் தாராத்துட்டாரு. அவருடைய செயல் அப்படிப்பட்டது. அதை 98 அந்த மாதிரி பண்ணுறாரு. ஒரு மாற்று அரசியல் ஒரு 3 முழக்கம் வச்சுருப்பார், இதில் போட்டு பாரு, தத்துவத்தில் அண்ணன் சொல்லியிருப்பார். மறந்து போச்சு எல்லாமே. வைகோவே மறந்துட்ட போது அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் நினைப்பில் இருக்குமானா கூகுளில் போட்டுப்பார். அவர் சொல்லியிருப்பார். குடியாத்தம் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருப்பார். குடியாத்தனில் இதில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த ஒரு ஊர், அதுவும் குடின்னு தான் வரும். அந்த ஊரில் தான் வைகோ போகிறாரு. பின்னாடி காரு மேலே 9 மாவட்ட செயலாளர்கள் அவர் கூட. தமிழ்நாடு விறுவிறு கிட்டுக்கிட்டுன்னு ஆகிப்போச்சு. எம்ஜிஆர் என்ன வெளில போனார், வைகோ சரித்திரம் படைக்க புறப்பட்டு விட்டார் அப்படின்ட்டு. ஒன்று சென்றுவா மகனே சென்றுவான்னு ஒரு பாட்டு, சரித்திரம் படைப்பாய் சென்றுவான்னு ஒரே பாட்டு. அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி நான் தான் சொன்னேன் வைகோ அண்ணன் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இங்கே வந்துட்டு ராயபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசினார். அவர் பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாதிரியார் சொற்பொழி நிகழ்த்துற மாதிரி இருந்தது. இவர் உருப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் சொல்லக்கூடியதை கட் பண்ணிட்டுருங்க. அன்றைக்கி தான் நான் சொன்னேன் வைகோ பற்றி இதுக்கு மாதிரி நான் பேச மாட்டேன்பா அப்படின்னு. நான் பேசுனதெல்லாம் கிடையாது. ஆனால் வைகோ அண்ணன் மேலே இருக்கிற என்னோடய 2 புத்தகத்தையும் வைகோ தான் அண்ணன் தான் பெற்றுக்கிட்டாரு. நான் எழுதின 2 புத்தகம், 7ஆம் அம்மை என்ற புத்தகம் சரி, ஹைட்ரோ கார்பன் அபாயம், 2 புத்தகத்தையுமே அவர் தான் எல்லா ஏற்பாடுமே. அண்ணன் ரொம்ப அதெல்லாம் உற்சாகமாக செய்வார். அரசியலை தவிர மற்றதெல்லாம் நல்லா செய்வாருங்க. அவ்வளோதான். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போதான் எனக்கு வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை கூட ஒரு தப்பாக செய்வார்ன்றது இப்போ தான் இப்போ சமீப காலமாக தெரியுது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்லும் போதும் சரி, இல்லை இப்போ சோஷியல் மீடியாவில் எழுதுறதும் சரி, அவர் வந்து அணி மாறிக்கிட்டே இருக்காரு, இடம் மாறிக்கிட்டே இருக்காருன்ற விமர்சனம் வருது. சூழலா இல்லைன்னா வந்து தனிப்பட்ட சாய்ஸ்? அது நீங்கள் மாறுறது அப்படின்றது சந்தர்ப்பவாதம் தான். நீங்கள் எல்லாருமே சந்தர்ப்பவாதம் அப்படின்னு திமுக விட்டு போனால் மட்டும் சந்தர்ப்பவாதம்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்படிலாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, திமுக விட்டு வெளியேறீங்க, ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு திமுக விட்டு வெளியேறீங்க. ஊழல்ன்றதே அதில் ஒன்று. ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்பீங்க, ஒரு தூய்மையான ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஜெயலலிதாவோட போய்ட்டு கூட்டணி போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துலேருந்து வருது அந்த முரண். இன்றைக்கின்றது இல்லை, அந்த இடத்துல அது சந்தர்ப்பம் இல்லை, பலியிடலே அது. புரியுதுங்களா? எப்படியாப்பட்ட ஆடாக இருந்தாலும் இழுத்துட்டு போனீங்கன்னா அது பின்னாடி தான் எடுக்கும். ஆனால் இந்த ஆடு மட்டும் நேராக போகுது, நான் தலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அவ்வளோதான். மதிமுக இருக்கா அன்றைக்கி? எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுங்களா மதிமுக? 90களில் இருக்கிற அரசியலில் இருந்தவங்களெல்லாம்
கேட்டு பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு அலையர் கலைஞர் காணும்னே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஆகிப்போச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி. எல்லாத்தையும் இழந்துட்டார் அவர். ஒன்றுமே இல்லாத அவருடைய நடவடிக்கைகள்னால, அரசியல் முடிவுகள்னால எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். அவர் யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டார். அவரே ஏதோ யோசிப்பார் போல, அவரே முடிவெடுப்பார், அவர் இது பண்ணார். இன்னைக்கு போதா குறைக்கு அவருடைய புள்ள வேற வந்திருக்கிறான். சரி, ஏதாவது சரியா இருக்குன்னு பார்த்தா அது இன்னமும். ஆனால் இதில் மதிமுகவில் என்ன நடந்தாலுமே அல்டிமேட்டாக அது வந்து திரு துரை வைகோ அவர்கள் மேலே ஒரு பழியாக வைக்கப்படுதா? எத்தனை நாளா, எப்பத்துலேருந்து? மல்லை சத்யா அவருடைய 98 வந்துட்டு ஒரு கூட்டணி மாறும்போது துரை வைகோ தேடிட்டா இருந்தாங்க. இல்லை சார், இந்த மல்லை சத்யா அவருடைய இஷ்யூல மல்லை சத்யாலாம் வந்து அந்த பையன் தான் காரணம், துரை வைகோ தான் காரணம். உங்க கூடவே இருக்கிறான், உங்களுடைய உயிரை காப்பாற்றுறான். நீங்க எப்போ வந்து இறங்கினாலும் 200 பேரோட வந்துட்டு ஏர்போர்ட்டில் நின்று வரவேற்கிறான். மல்லை சத்யா மாதிரி ஒருத்தன் கிடைப்பானா? மல்லை சத்யாவை இவருக்கு தெரிஞ்ச காலத்தை விட கொஞ்சம் காலம் தள்ளி எனக்கும் தெரியும். மல்லை சத்யாவை கட்சியை விட்டு தூக்கணும்னா அது என்ன சொல்லி தூக்குறீங்க? மாத்தையா மாதிரி இவரை கொல்ல பார்த்தாரு. என்னையா அதெல்லாம் பேச்சா? அதெல்லாம் ஒரு மனுஷன் பேசுவானா கூட இருக்கிறவன? போறான்னா போயிட்டு போறான், அவ்வளோதான், விட்டுரு. நீ உன் புள்ள பக்கம் நின்றுட்ட, அவ்வளோதானே. நீ அவன்கிட்ட சொல்லு, நான் என் பிள்ளைக்காக நிற்கிறேன், நீ எங்கேயாவது போய் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு ஏதோ பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னேன். அவனோட பாதி கட்சி போயிடுச்சு. மிச்சம் மீது இருக்கிறது இவன் காலிப்பட்டார், பைசப்பு. அவ்வளோதான், பேட்டர் முடிஞ்சு போச்சு. அதுவே எம்டிஎம்கேன்னு சொல்லணும்னா பைசப் டிஎம்கே அப்படின்னு சொல்லலாம். பைசப் டிஎம்கே அப்படின்னு சொல்லலாம், ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்து. இவங்கெல்லாம் வெளிநாட்டில் படிச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் அரசியலை வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதே ஒரு கேள்வி சார். பத்திரிகையாளர்களை வந்து கொஞ்ச நேரம் சில நேரங்களில் நடிகர்களோ இல்லை சிடுன்னு அணுகிறது உண்டு. பட் இப்போது திரு வைகோ அவர்கள் ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியன், இவ்வளோ வருஷமாக இருக்கார். அவர் வந்து மஞ்ச பத்திரிகையான்ற அளவுக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சு அவருக்கு. அவருடைய குற்றத்தை அவர் மறைக்க பார்க்கும்போது எதிரி பத்திரிகையாளர்கள் மேலே பாயிறாங்க. பத்திரிகையாளர்கள் மேலே பாய வேண்டிய அவசியமே இல்லை. வைகோ அண்ணன் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே வைகோ அண்ணன் மட்டும்தான் பத்திரிகையாளர்களை கூட்டு வச்சுட்டு புது வருட கொண்டாட்டத்தை என்ன செய்வார் அப்படின்னா. இப்போ செய்கிறாருன்னு தெரியாது. எல்லாரும் கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுட்டு பேசுவார். அவர் பாலிடிக்ஸை பேசுவார். அவரோட எல்லாருமே கலந்துரையாடுவாங்க. ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகை எல்லாரும் வந்து கலந்துரையாடுவாங்க அவர்கிட்ட. அந்த மாதிரியான ஒரு நல்ல பழக்கம் கொண்டவர் தான். ஆஃப் லேட்டு அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அவர் பேசுகிற பேச்சு, அவர் பிள்ளையினுடைய அந்த அசாதாரண அமெரிக்க அரசியல், அதெல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர்களாலே தாங்க முடியலை. அதனால் அவங்க நிறைய கேள்வி கேட்டுப்படுறாங்க. இவருக்கு கோவம் வந்துடுது. அதுதான் விஷயம். அதனால் மஞ்சள் பத்திரிக்கை, சிவப்பு பத்திரிக்கை அப்படிலாம் அவர் பிரிச்சுட்டு இருக்கார். அவர் நான் அப்படி தான், அவர் சொன்னார்னா அது அப்படி தான், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு போகிறவன் நான் பத்திரிக்கையாளர் தான் இருப்பான். அவர் கூடுதலாக ஒரு 4 சீமானை கேட்காத கேள்வியை நீங்கள் வைகோ கேட்டீங்க. சீமானை என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? நின்ன இடத்துல சண்டை போடுவார் சீமான். சரி, அது விட்றா, அது உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கிட்ட வருவார். என்ன சாதுரியம் பாருங்க சீமான் கிட்ட இருக்கிறது. ஆனால் 10 பேர் வந்தான்னா மதித்து பேசின ஒரே நபர் கலைஞருக்கு பிறகு சீமான் தான். ஸ்டாலின் கூட அப்படின்ட்டு போயிடுவார். ஒருபோதும் ஸ்ரீமான் இப்போ கூட இந்த தேர்தல் முடியல வந்துட்டு போங்கடா, என்னத்தை கேள்வி கேட்டு என்னத்தை பதில் சொல்லி போங்கடா, அதை கூட சொல்லிட்டு தான் போறாரு அவர் நின்று. புரியுது? அதெல்லாம் 1 மாதம் தான், அந்த அவங்க வரலாம் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் பழைய சீமானது சொல்லு. சீமான் எல்லாம் வந்துட்டு எவர் கிரீன் பாலிட்டிஷியன், எவர் கிரீன் ஸ்டாலின் மாதிரி. அவனுக்கெல்லாம் சாவே கிடையாது சீமானெல்லாம். பாரு, தேர்தலே நான் அறிவிக்கலை, இன்னும் காலியாச்சுன்னு தான் சொன்னாங்க. நான் நிற்க போகிறேன் அம்பாசமுத்திரத்துலன்றான். எப்படியாப்பட்ட அரசியல்வாதி பாரு. உங்கள் ஆள் என்னடான்னா ரிசைன் பண்ணு, ஏன் நீ போய்ட்டு நிற்க வேண்டியதானே? மேலே ஒரு 2 பேரை வச்சுட்டு இடைத்தேர்தலில் நின்று சாதிப்பேன் நான் போய்ட்டு கலைஞ்சது. ஒரு ஸ்டாலின் கிட்ட கேளு, இன்னொரு 5 தொகுதி தானே, 4 தானே கொடுத்தீங்க, 2 தான் ஜெயிச்சேன், இன்னொரு எனக்கு ஒரு இடம் கொடுங்க, நான் இப்போ ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தாருன்னா அவங்கள பேசப்படுவார் நபராக இருப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு நீங்கள் செக்ரட்டேரியட்டுக்கு போகிறீங்க. விஜய் என்ன நினைப்பார் உங்களை பற்றி? என்னடா அது திராவிட தோன்றல்கள் அப்படின்றாங்க, இப்படி வந்து நிற்கிறாங்களா கடைசியில்? சிந்திப்பார்ல விஜய். நம்ம ஒரு நடிகன், எதாக இருந்தாலும் நம்ம ஒரு நடிகை 3 வருஷத்தில் அரசியலுக்கு வந்து வந்துட்டோன்னே இவங்கள இந்த மாதிரி ஒரு முன்னாடியே போய் விஜயை பார்த்துருந்தானா பிரச்சனை இல்லை. விஜயை பற்றி என்ன சொன்னார்ன்றதெல்லாம் பாருங்கள். பழைய வீடியோ ஒரு பிட் எடுத்து நம்மளோட இதில் போட்டு விடுங்க. இப்படியா பேசுகிறோம்? நான் விஜய் கிட்ட பேசுனேன், நான் விஜயை விமர்சிக்கிறேன், நான் இன்றைக்கும் விமர்சிக்கிறேன். பிரச்சனையே இல்லை எனக்கு விஜய்க்கும் பற்றியும். விஜயனுடைய கூட இருக்கிறவங்கள விமர்சிக்கிறேன், எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், லிபரலாக சொல்கிறேன். பிரச்சனையே இல்லை அதை பற்றி. அதே நேரத்தில் நல்லதுன்னு வரும்போது சொல்லிட்டு போகிறேன். அது வேறு அரசியல். அப்படி தானே இருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா விஜய்க்கு ஏதாவது ஒரு சஜஷன் அனுப்பணும்னா இன்றைக்கி சொல்கிறவங்ககிட்ட இன்றைக்கி கூட நான் ஒரு சஜஷன் அனுப்ப தான் செஞ்சுருக்கேன். ஓகே, ஏன்
காரணம் என்னன்னா அவர் கையில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு காப்பாற்றப்படணும்னா இன்னைக்கு விஜயால முடியும். ஸோ விஜய் அதனால நான் விமர்சிச்சுட்டேன். அவன் விஜய் எனக்கு என்ன எதிரியா இருக்கிறது என்ன இருக்குது? யாருமே விஜயை தொடாத போது நான் தானே பேசுனேன். இந்த ஒரு பத்திரிகையாளர் தானே போய் பேசுனேன் விஜய்க்காக. ஏன் பேசுனேன்? விஜய் ஒரு மாற்றுன்னு ஆகிப்போச்சு. அன்னைக்கு அதிமுக இடத்துல பாஜக வந்துடும், அதுக்கு பதிலாக விஜய் ஆதரிக்கணும்னு நான் போனேன். விஜய் கூட நாங்கள் 6 மாதம் இருந்தோம். அது சரி ஒத்து வரல, இவர் அந்த ஆட்களை கொண்டாந்தாங்க, பிடிக்கல, வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு அதானே நடந்துச்சு. இன்னைக்கு திமுக திவிக விஜய் சொன்னதை சாதிச்சாரா இல்லையா? டிஎம்கேயா டிவிகேயா? முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அதை காலி பண்ணுறாரு. அது ஒரு கட்சிக்கு பாதகம், அது வேற கதை. எல்லாரும் இங்கே கூட்டம் தானே, இது என்ன ஆகும் அப்படின்றது பாட போயிடும். அது தெரியல. அந்த மாதிரி ஒன்று இருக்கு, இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசுவோம் பாலிடிக்ஸில். ஆனால் அண்ணன் எப்படி இல்லை சார், ஆனால் அவர் மேலே உள்ள விமர்சனத்தில் அவர் வச்ச ஒரு விமர்சனம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கமிஷன் வாங்கினாங்க திமுகன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இருந்த கூட அப்போ பேச முடியாது, கூட்டணி தருமோன்னு அவர் ஒரு என்ன கதையாக இருக்குது? அப்படி மக்களுக்காக நின்னியா, அப்போ அரசியலுக்காக நின்னியா? இந்த கேள்வி எழுதல. நான் ஸ்டாலின் தான் ஆதரிக்கிறேன், நான் மணல் கொலை ஆதரிக்கிறேன்னா? நான் செல்வி ஜெயலலிதாவுக்காக ஆதரிச்சு நான் பேசியிருக்கிறேன் ஊடகத்திலேயே. நான் மணல் கொலையை ஆதரிச்சிருக்கிறேன்னா? 110 விதியின் கீழ் அவங்க வந்து கட்சியை வளர்த்தாங்களே, ஓப்பனாக சொன்ன பத்திரிகைக்காரங்க ஒரு 110 விதியின் கீழ் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, முதல்வர் ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் அறிவிக்கக்கூடிய திட்டம் அனைத்தும் உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு நேரடியாக சொல்றேன். ஏன்னா ஜெயலலிதா யாரையும் ஆளை விட்டு உதைக்க மாட்டாங்களா? இல்லை நான் எப்பொழுதுமே இரும்பு கவசம் போட்டுக்கிட்டு தான் வெளில வரேன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நீங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. இப்போ நான் வெளியில் வந்துட்டு சொல்கிறீங்க. அது என்னது கூட்டணி தர்மம்? கூட்டணி தர்மத்தை தான் நீங்கள் எப்படி கடைபிடிச்சிங்கன்றதெல்லாம் தெரியுது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு அவங்களுக்கு அண்ணா அறிவாலயத்தில்? நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களை மேலே நம்பிக்கை இருந்தது அண்ணா அறிவாலயத்தின் மேலே. இது கூடுதல் தகவல். துரை வைக்க மேலே நம்பிக்கை இல்லை. இந்த ஆளெலாம் பிஜேபிக்கு போயிடுவான், கட்சி பேரில் ஒரு 4 எம்எல்ஏ வந்துச்சுன்னா இதை வச்சு நம்மளை விட்டு ஆட்டுவாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களோட சின்னத்தில் நின்னாண்டு இல்லைங்கன்ட்டாங்க. இப்போ கமலஹாசன் கேட்டார் சின்னத்தில், நான் என் சின்னத்தில் தான் நிற்க போகிறேன்னு. 2 தொகுதியில் நீங்கள் நிற்க போது மற்ற தொகுதியெல்லாம் சுயேட்சையாக அதே டார்ச் லைட் சின்னத்தை கொடுத்து குழப்புவாங்க அப்படின்றது திமுக சார்பு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு பரப்புரைப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவரால் முடிவெடுக்க தெரியுது, உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல. ஏன்? திமுக ஜெயிக்கும், நம்மளுக்கு ஒரு 4 எம்எல்ஏ, அதை வச்சுட்டு எவ்வளோ தூரம் பண்ணலாம். அப்போ நீங்களும் அதை தானே, நீங்களும் அதே பெனிஃபிட் ஓரியன்டேஷன் தானே உங்களுடைய வார்த்தையிலையும் உங்களோட நடத்தையும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறீங்க, ஸ்கொயர் ஃபீட் கடையில் கமிஷன் வாங்கினான்றீங்க. அரசியல் கட்சி நடத்துகிற அனைத்து பேருமே வந்துட்டு ஊழல்வாதிகளே, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீ அரசியல் கட்சி நடத்துகிற, எங்கேருந்து வருது பணம்? காந்தி, சமூக நீதி காவலர் விபி சிங், ஐயநாதன் 3 பேருக்கு மட்டும் தான் கட்சி நடத்த தெரியும் ஊழல் பண்ணாமல். வேறு எவனுக்குமே தெரியாது. நான் சொல்கிறேன், சவால் விட்றேன், 3 பேருக்கு தான் தெரியும். மேபி மொரார்ஜி தேசாய். ஏன்னா நான் தான் கட்சிக்காரங்கிட்ட வந்துட்டு எப்படி கட்சி நடத்துறது அப்படின்றது சீமானோட இருக்கும்போது 1000 ரூபாய் 1000 பேர் சொல்லி மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அதை வச்சு கட்சி நடத்தணும், நடத்தி காட்டியிருக்கிறேன். எந்த கார்பரேட்கிட்டையும் 10 பைசா வாங்காது. ஆனால் நம்மள சீமான் வழியே வச்சுட்டார். வேணாம் நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் யார்? நீங்கள் வந்துட்டு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு இது போட்டு வேட்பாளர் அறிமுகப்படுத்துறீங்களே, அங்கே நான் 300 ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த அரங்க கொடுத்தானா கேட்குறேன். இந்த நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் வேட்பாளர் அறிவுக்கு பெரிய தெருவை தேடிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் போய்ட்டு பெரிய ஹோட்டலை தேடினீங்க. நீங்கள் வந்துட்டு ஊழல் ஒழிப்பா, நீங்கள் விஜய் சொல்கிறாருன்னு ஒழிச்சுறாரு இவர் ஊழலை. எதுனா வாயில் எதையும் ஒழிக்க முடியாது. ஒழிக்கிறதுன்றது ஒரு ரிசால்வ், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கணும். அப்படிதான். இப்போ இவ்வளோ எம்எல்ஏ வாங்கி போடுறீங்களே, டக்குன்னு வாங்கி போடுறீங்களே, இவ்வளோ பேர் எவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துருக்குறாங்க கட்சி மாறுறதுக்கு. அந்த செலவெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? இதுலேருந்து தான் போய்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நின்று மாறிட்டேன், முடிஞ்சு போச்சு, 3.25 கோடி செலவு பண்ணேன், இப்போ நீங்கள் கொடுங்க, ஒரு லோனாக கொடுங்க, 30 வருஷம் லோனுன்னு கேட்பாங்களா? நீங்கள் தான் கொடுக்கணும். அதை ஒரிஜினலாக தான் கொடுப்பாரு, ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சது தானே. அப்போ புதுசாக இன்னும் கமிஷன் வாங்கிட்டாங்க ஸ்கொயர் ஃபீட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதோ எப்பார் யார் அவர் விஜயபாஸ்கர் கூப்பிட்றாரு. அவர் யார்? உள்ளே இருந்தாரா இல்லையா? ஜாமீனில் தானே வெளில இருக்கிறாரு. அவர் ஏன் இங்கே வராரு? காப்பாற்றிக்கிறதுக்கு உள்ளே வராரு, அவ்வளோதான். நாளைக்கு விஜய் அவரை நிறுத்திடுவாரா கரூரில்? அப்போ மதிய அடக நிலைமை என்னமா வருது? அங்கே நின்னா இல்லையா? அவனுக்கு இவனுக்கு 1000-1500 ரோடு தான் வித்தியாசம். நின்னால மதிய அடங்க விட்டு இவரை நிறுத்துவார்? அவர் நிறுத்த முடியாது. அப்போ ஏன் அவர் வந்து சேர்றாரு? அதிகாரம்.
காப்பாற்றுறது பிரச்சனை இல்லை. விஜய் இருக்கிற வரைக்கும் கேஸ் கிடையாது. அதானே மேட்ரு புரியுது இல்லை? அப்புறம் என்னத்தை இவர் வந்து ஊழலை ஒழிக்க போகிறார் இவர்? அதான் நல்லா போட்டான் ஒருத்தன் அந்த இதில் சோஷியல் மீடியாவில் நல்லா போட்டான். ஊழல் ஒழிப்பவரை விடமாட்டோம், ஊழல் செய்பவர்களை தொட்டாலே போதும் அவங்கள பிடிச்சிருவோம், இதெல்லாம் சொன்னார் இவர். ஆமாம், ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டார், அப்படியே வாரி அணைச்சிக்கிறவர் தான் கட்சியில் அப்படின்னு போட்டான். நாட்டு மக்கள் இவங்க நினைக்கிறாரு இளைஞர்கள் நம்மளாட்டமே விசில் அடிச்சுக்கிட்டு விஜய்க்காக டான்ஸ் ஆடுறவங்கன்னு நினச்சிட்டாரு. இளைஞர்கள் போட்டு கிழிக்கிட்டு கிழிக்கிறான் அன்னைக்கெல்லாம். அதனால் இவர் இன்னும் பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒத்து ஊதுறாரு இவர். ஊழலை ஒழிக்க போதான் விஜய். இவர்கிட்ட சொன்னார் நான் ஊழல்லாம் ஒழிக்க போகிறேன்ட்டு. எல்லாம் சும்மா பேச்சு. அண்ணன் அவருடைய அரசியலில் அது அந்திம காலம். எனக்கெல்லாம் ஒன்றும் நம்பிக்கைலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளோ காலம் வேணாலும் ஒருத்தர் அரசியல் பண்ணலாம், அவருக்கு இருக்கிற அனுபவத்துக்கு அவருக்கு எவ்வளோ பண்ணலாம். ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்களுடைய துரோக மனப்பான்மையைத்தான் காட்டுகிறது அண்ணன் அவர்களே. ஏன்னா அந்த கட்சி மாதிரி உங்களை வளர்த்து விட்ட கட்சி வேறு எதுவுமே இல்லை. அந்த கட்சி உங்களை மாதிரி வேறு யாரையும் வளர்த்தே விடலை. ஆனந்தப்பட்ட இரா செடியனை கூட அந்த கட்சி அப்படி வளர்க்கலை, ஆனால் உங்களை வளர்த்துது. ஆனால் நீங்கள் அதுக்கு நல்லா காட்டுன்னு காட்டுறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.